ரீசெண்ட் டேஸ்ல இந்தியன்ஸ்க்கு ஒரு ஹாட் லொகேஷன் சிக்கிருக்குங்க. அது என்ன கண்ட்ரின்னு தானே பாக்குறீங்க? அதான் ரீசெண்டா 14 days விசா ஃப்ரீ கூட கொடுத்துருக்காங்களே. எஸ், இட் இஸ் பிலிப்பீன்ஸ். இன்னைக்கு இந்த ரீல்ல நம்ம பிலிப்பைன்ஸை பத்தி பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய டிராவல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஹாலிவே ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்க. பல கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு இப்போ விசா ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க டூரிசம் ரொம்பவே பூம் ஆயிருக்கு. பிலிப்பைன்ஸும் இதை உணர்ந்து தான் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்தை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் போனீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை பார்க்கலாம். இங்கேயும் அந்த மாதிரி சாக்லேட் ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது சாக்லேட்டே ஒரு ஹில்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அந்த ஃபீல். சுட்பா லகூன்ல ஸ்விம் பண்ணிட்டு மிண்டோரால டைவ் இன் பண்ணி ஸ்நாக்கிள் பண்ணி அங்கே இருக்கிற டர்ட்டில்ஸ்லாம் பார்க்கறது இருக்கே, ஐயோ வேற லெவலு. அந்த பலாவன் பீச்சில் கயாக்கிங் பண்ணுறது இருக்கே, சொருகுங்க. இன்னும் 2 இடத்த சொல்லியே ஆகணும். அதுதான் பொரோக்கோ ஐலண்ட்ஸ் அண்ட் செபு. இந்த பொரோக்கோ ஐலண்ட்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, நீங்களே கூகுள் பண்ணுங்க, எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் அதை பற்றி வரும். செபுன்றது ஒரு சிட்டி, அதையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிலிப்பைன்ஸ்ன்றது நிறைய தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு. கண்டிப்பாக இந்த விசா ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் ஐட்னரி வேணும்னா கமெண்ட்ல பிலிப்பைன்ஸ் டைப் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. யுவர் ட்ரிப் யுவர் ஸ்டைல்.